வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ், வெல்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுது. ஏன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி பதவி முதலமைச்சர் ஏற்றோம். ஏன்னா மத்தியில் வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் போதே எல்லா அமைச்சர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 அமைச்சர்களோட தான் அவரும் பதவியேற்றார். அதே போல் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் போதும் எல்லா அமைச்சர்களோட தான் பதவியேற்றார். ஆனால் புதுச்சேரியில் தான் விந்தையாகுது. இன்னும் பதவி வைக்கிறதும் அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கிறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கிறதுக்கும், சில அமைச்சர்களுக்கு இலாக்காவே கொடுக்காமல் இருக்கிறதுக்கும், சில இப்படி அழகாக வைக்கிறதுக்கும், இது இன்னும் புதுச்சேரி முதலமைச்சர் ஆன்மீகவாதியாக இருந்ததுன்னா அது அவருக்கு மட்டும்தான் நன்மை, மக்களுக்கு என்ன நன்மை? அவர் தான் யாகம் பண்ணுவார், சாமி கும்பிடுவார், எல்லாம் செய்வார், மக்களுக்கு நன்மை. அப்போது அவர் தேசியவாதியாக இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை, மக்களை பற்றி பேசுவார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியேற்றார், எல்லார்ட்டையும் பொறுப்புகளை பிரித்து கொடுத்துட்டாரு. அதே போல் எல்லா அமைச்சர்களும் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க பணி அந்த நடக்குது. என்ன அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டியதை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. ஆனால் புதுச்சேரியில் எந்த விதமான வேலைகளும் இங்கே நடக்கலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கினா தான் அந்த அமைச்சர்களை பார்த்து கேட்க முடியும். என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நைட் லேம்பை போய் ஸ்ட்ரீட் லேம்பாக போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ அது யாரை கேட்க முடியும்? அதுக்குள்ள ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் வந்தால் தான் அவரை கேட்க முடியும். இது எப்படி போட்டீங்கன்னு சொல்லிட்டு திருபுவனில் கேட்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருபுவனம்ன்றது ஒரு சின்ன ஊர். அந்த சின்ன ஒரு தொகுதிக்குள்ளே 21 ரெஸ்டாரண்ட் பாரை கொடுத்துக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் இங்கே 21 ரெஸ்டாரண்ட் பாரு கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போ கேட்டால் தான் அந்த இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அப்போ கேட்கணும்னா யாரை கேட்குறது? அப்போ முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும், எந்த அமைச்சரும் நான் நியமிக்கல, எல்லா துறையும் ஒதுக்கப்படாத அனைத்து துறைகளும் முதலமைச்சர்கள் துறை தான். அப்போ எல்லா துறைகளும் நான் என்ன பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் முதலமைச்சரே பார்த்து கேட்டோம். உடனடியாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டால் அவங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை நம்ம கேட்கலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காரைக்காலில் கூட பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலே 4 பேர் ஜெயிக்க வச்சு கூட அங்கே கூட ஒரு அமைச்சர் பதவி கூட இது வரைக்கும் நிரப்பப்படலை. அப்போ மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க? ஆளுங்கட்சி தூது போகிறாங்கன்றாங்க. நாங்கள் ஆளுங்கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தூது போகுது. இது மக்கள் கழகம், புரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்களால் இந்த ஆட்சி கொண்டாடப்பட்ட ஆட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி. அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் கேட்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் கல்வி நிலையங்களும் சரி, அதே போல் கல்லூரிகளும் சரி, அரசு கல்வி நிலையங்களும் அரசு பள்ளிகளும் தரம் குறைக்கப்பட்டு ஆட்சியாளர்களுடைய பினாமியா அரசு கல்லூரிகளும் பள்ளி நிலையம் இருக்கிறதுனால இந்த கல்வி கட்டணங்கிறது கொள்ளையடிக்கப்படுது. எவ்வளோதான் கல்வி கட்டணும்? ஒரு புள்ள படிக்கிறதுனா எவ்வளோதான் அரசாங்கம் கல்வி கட்டணம் நிர்ணயிச்சுக்கிறாங்க? 5 லட்சம் கட்டு, 6 லட்சம் கட்டு, 10 லட்சம் கட்டுனா இந்த 10 லட்சம் 6 லட்சம் எந்த கணக்கில் போகுது? யார் கணக்கில் போகுது? இதெல்லாம் யார் தான் கேட்கறது? அப்போ கேட்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினருக்கு இது வரைக்கும் இன்னும் அம்சம் இல்லை, ஒரு ரூம் கூட கொடுக்கப்படல. அதிகாரிகளே ஆட்சி பண்ணுறதுக்கு எதுக்கு சட்டசபை எலெக்ஷன், எதுக்கு ஜனநாயகம், எதுக்கு இங்கே எதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன இங்கே யார் தான் கேட்கறது? பூனைக்கு யார் தான் மணி கட்டுவாங்கன்னு எல்லாரும் நீ கட்டு நான் கட்டு திருப்பி பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் சரி, மக்களோட பாதிக்கப்படும் சரி கேட்கும். அதே போல் இங்கே நம்முடைய சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1972 தொடங்கப்பட்ட கல்லூரி 60 சீட்டு தான் BA LLB கொடுத்துறாங்க. அந்த 60 சீட்டும் இது வரைக்கும் இருக்குது. அப்போ அது ஏன் நீங்கள் உயர்த்த மாட்டேன்றீங்க? 28 ஏக்கரில் சட்டக்கல்லூரி கட்டிக்கிறீங்க, 28 ஏக்கரில் 60 சீட்டு போதுமா? ஏன் அன்னைக்கு என்ன ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு என்ன ஜனத்தொகை என்ன? அப்போ மாணவர்களுக்கு நீங்கள் போதிய ஒரு 300 சீட்டு ஒதுக்குனீங்கன்னா தனியார் கல்விகளுடைய கட்டண வசூல் குறைக்கப்படும். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய சம்பளத்தில் தன்னுடைய ஊதியத்தில் 37% பிள்ளைகளுடைய கல்வி கட்டணத்துக்காக செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த 37% அந்த கட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்க? கடனை உடனே வாங்கி அவங்க கஷ்டப்படுறாங்க. குடும்பன்றது நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாகுது. இது அரசாங்கம் செய்ய வேண்டியதை அரசாங்கம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரை நியமிக்கணும். அதே போல் கடந்த காலம் இல்லாமல் அவர் டென்னிஸ் விளையாடுறது கரெக்டு, அவர் உடம்பு நல்லா இருக்கும். அவர் விம்பிள்டன் விளையாடுனா நாட்டுக்காக விளையாடுறன்னு சொல்லலாம். அவர் விளையாடுறது அவர் உடம்புக்காக செய்கிறார். அதே போல் இதையும் மக்களுக்காக செய்ய வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய பொறுப்பு. பாரத பிரதமரை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்கணும். யூனிவர்சிட்டியில் புதுச்சேரி மாணவர்களுக்கு கல்வி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. NITயில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுங்க. ஜிப்மரில் கொடுத்த மாதிரி கேளுங்க. அதே மாதிரி துறைமுகத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்ம கேட்டால் தான் அது நடக்கும். அதே போல் எத்தனையோ ஆண்டுகள் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க?
புதுச்சேரி மாநில அந்தஸ்து இது வரைக்கும் 40க்கு 40 வச்சிருந்த திமுகவும் கூட்டணி கட்சிகள் கூட கேட்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் முதல் பாராளுமன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்துக்கு கேட்க சொல்லுவோம். இன்னைக்கு சொன்ன அத்தனை கருத்துமே அடுத்த வாரம் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு, தமிழக முதலமைச்சரை பார்க்கறதுக்கு டைம் கேட்டிருக்கோம். இன்னும் யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு இடஒதுக்கீடு வேணும். என்ஐடியில் புதுச்சேரி மாநில இடஒதுக்கீடு வேணும். ஜிப்மாரில் இடஒதுக்கீடு அப்போ கொடுத்து அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டை உயர்த்தி கொடுக்கணும். அதே போல் நர்சிங் காலேஜில் அப்படியே கொடுத்தா மாணவர்களுக்கு சீட்டு அப்படியே இருக்குது. அப்போ கவர்மெண்ட் மக்கள் தொகையை உயர மாணவர்களுடைய சீட்டை உயர்த்தினே போனாதான் தனியார் கல்வி நிலையங்கள் ஏன்னா இங்கே ஆட்சியாளர் கையில் பினாமி பேரில் கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கண்ணும் காணாமல் போகிறாங்க. ஒன்று உடனடியாக ஆளுநர் அவர்கள் தலையிட்டு எவ்வளோதான் ஒரு கல்லூரியில் ஃபீஸு, எவ்வளோதான் ஒரு கோர்ஸுக்கு ஃபீஸு, இதை எப்படி தான் நிர்ணயம் பண்ணுறத உடனடியாக பார்க்கணும். அதுதான் படித்த ஐஏஎஸ் செக்ரட்டரியில் எவ்வளோ பேர் கூட்டு வச்சுக்கிறோம். இவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு புதுச்சேரி மாநிலம் கிடையாது. இங்கே வேலை செய்யறது தான் புதுச்சேரி மாநிலம். உடனடியாக அத்தனை ஐஏஎஸும் இங்கே வேலை செய்யணும். எவ்வளோதான் இங்கே கல்வி கட்டணம், ஒரு படிப்புக்கு எவ்வளோதான் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க, அதுக்கு ரசீது கொடுக்குறாங்களா, அதுக்கு பில்லு கொடுக்குறாங்களான்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். உடனடியாக இவங்க அமைச்சர் வேண்டிய இல்லையா, முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்லணும். அமைச்சரை யாருமே போடல, நான் ஒருத்தன் தான் எல்லா துறையும் பார்ப்பேன் சொன்னார்னா சூப்பர். நாங்கள் முதலமைச்சரே பார்த்து கேட்க வேண்டிய கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கிறோம். வேறு எதுவும் இதுக்கு மேலே சொல்கிறதில்ல. முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக டெல்லிக்கு போகணும், பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், கேட்க வேண்டியதை கேட்கணும், புதுச்சேரி வளர்ச்சிக்கு பெற வேண்டியதெல்லாம் பெற்று வரணும். என்ன இல்லைன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வருங்காலங்களில் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க, மக்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எந்த விதமான போராட்டங்களையும் கையில் எடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போராட்டங்களை கையில் எடுப்போம், பெற வேண்டியதை பெறுவோம். எங்கள் தொழில் அதே மாதிரி ஏடி வெல்ஃபேர் துறை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமைச்சராக இருக்கும்போது திறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றப்பட்டு விட்டேன். திறந்தபடியாக இருக்குது. இது வரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு திருமணப்பேட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா செலவு பண்ணி திறக்கப்பட்ட மண்டபம் இது வரைக்கும் பயன்பாட்டுக்கே வரல. அப்போ மக்கள் யார்கிட்ட கேட்பாங்க, யார்கிட்ட கேட்கறது? சொன்ன எம்எல்ஏக்களுக்கே ஒரு ரூம் கொடுக்கல, இது வரைக்கும் தரப்படல. எல்லாத்தையும் பூட்டி வச்சுனே இருக்கு. அதிகாரிகள் ஆட்சி பண்ணுறதுக்கு அசம்பிளி எதுக்கு, சட்டமன்றம் எதுக்கு, ஜனநாயகம் எதுக்கு? அப்போ அவங்ககிட்ட கொடுத்தோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய உரிமையை அவங்கவுங்க வேலை செய்யறத அவங்களுக்கு உரிமையை தர வேண்டியது முதலமைச்சருடைய பதிவு. ஒரு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டால் மட்டுமே ஜனநாயகம் தவிர்க்கப்படும். அதிகாரங்கள் மொத்தமாக இருந்துச்சுன்னா அது சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சியில் 2 உறுப்பினர் ஓட்டு, ஒன்றே பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க, இன்னும் அதிபருக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்தியா போன்ற மாநிலம் ஒரே ஓட்டு தான், பாராளுமன்றத்துக்கு ஒரே ஓட்டு தான். அப்போது அது வேற, இது வேற. இங்கே உடனடியாக மக்களுக்கு கிடைக்க வேண்டியது மக்களுக்கு போய் கிடைக்கணும். என்ன முதலமைச்சர் அவர்கள் தாழ்மையோடு கேட்குறோம், பரிவோடு கேட்குறோம், அன்போடு கேட்குறோம். அவரை உடனடியாக அமைச்சர்களை ஃபில்லப் பண்ணி எந்தெந்த எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு அதை விடுங்க, என் தொகுதியில் தீர்மானத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு பல ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி 2700 கோடியெல்லாம் ஒதுக்குனீங்க. எது நைட்டில் போடுற குண்டு பெட்ரூமில் போடுற பெண்டு ஸ்ட்ரீட்டில் போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நானே காட்டுறேன், என் மேலே சந்தேகம் தான் தொழிலில் போய் பார்க்கலாம். அதே போல் பார்கள் முறைப்படுத்தப்படணும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு இடையூறாகிற கோவில் நிலையம் பக்கத்தில் இருக்கிறது, கல்லூரிகள் பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பாரெல்லாம் எடுத்துட்டார். அதே போல் புதுச்சேரி முதலமைச்சர் செய்வாரா என்று மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அசம்பிளியை ஐயா கூட்டாருன்னா நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஐயா தாழ்மையோடு செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு மக்கள் எதெல்லாம் தொந்தரவுன்னு சொல்கிறாரோ அப்பேற்பட்ட ரெஸ்டோ பாரும் சரி, பாரும் சரி உடனடியாக அகற்றப்பட்டு வேற இடங்கு மாற்றுங்க. நன்றி, வணக்கம். கேட்கக்கூடாத கேள்விய கேட்கக்கூடாத ஆள்கிட்ட கேட்டீங்க. முதல்ல சார்லஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவருடைய தொகுதியை சிங்கப்பூர் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கேட்கறவங்க கேன வேண்டா, ஓ வேற மாதிரி பேசணும், எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு தொகுதியை சிங்கப்பூர் ஆக்கணும்னு சொல்லணும். சிங்கப்பூருடைய சட்டத்திட்டங்கள்னா அது நாடு, சிங்கப்பூர்ன்றது ஒரு நாடு. நீ டெல்லி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, பெங்களூர் மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, சென்னை மாதிரி ஆக்குறேன்னு சொல்லு, அது செய்யலாம். சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னா அது எப்படி அவர் செய்யட்டும், அதனால பார்க்கறதுக்கு நாங்கள் காத்துல இருக்கிறோம். அவர் சிங்கப்பூர் ஆக்கின பிறகு பார்ப்போம். அவர் அமைச்சர் பதவி கேட்கறதால தள்ளி போகும். அதான் சார் சொல்லிட்டேன், அவர் திறமை என்னன்னு பார்ப்போம். என்ன சொன்னாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் காமராஜர் சிங்கப்பூர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் சிங்கப்பூர் எப்படி ஆக்குறான்னு பார்ப்போம்.
அதை மாற்றிட்டா நாங்கள் ஒன்றும் தப்பு சொல்லலாம். அதே ரோல் மாடலை ஃபாலோ பண்ணி அடுத்து நாங்கள் ஆக்குவோம் எங்கள் தொகுதியை.